இந்த கதை ஹரிஷ் கிட்ட சொன்னால் அவர் ஓகே பண்ணிடுவார், ஆனால் இந்த 4 பாயிண்ட்ஸ் மேண்டேட்ரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 ஃபேக்டர்ஸ் வச்சுருக்கீங்களா? ஃபேக்டர்ஸ் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு கதை கேட்கும்போது நம்மளை எவ்வளோ எக்ஸைட் பண்ணுது, இந்த கதையை கொண்டு போய் சேர்த்து ஆடியன்ஸ் படம் பார்க்குற வரைக்கும் நம்ம தானே ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். ஸோ அந்த ஃபேக்டரு முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் இருக்கிற எமோஷ்னல் லேயர். அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லேருந்து இது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா, அந்த கேரக்டரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை அந்த கதைக்களத்தில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா. அது இன்னொன்று வந்து இந்த டீம் நல்ல டீமாக இருக்கா, எஃபிஷியண்ட்டாக பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வரும்போது இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்கிரிப்ட் நமக்கு பிடிச்சிருக்கான்றது இதெல்லாம் தான். அதில் ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் இதில் இது இருக்குது, இந்த ரிஸ்க் எடுக்கலாமா. தாராள பிரபு பண்ணும்போது எனக்கு அந்த தாட் இருந்தது, எனக்கு அந்த டேரக்டர் பிடிச்சிருந்தது, அதில் இருக்கிற எமோஷனல் லேயர் பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி அந்த படம் ரீமேக் ஆகி ஹிந்தியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம், பெரிய ஹிட். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, இது ஒரு டாபுவான ஒரு தமிழ் ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க. அதான் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கொஸ்டினை நான் போடும்போது இல்லை இதில் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் விவேக் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அந்த படத்துக்குள்ளே வரும்போது அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. ஸோ அப்போ வந்து அங்கே அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடுது. எனக்கு லப்பர்லாம் டேரக்டர் ஒரு 1 hour நரேட் பண்ணிட்டு நான் பவுண்ட் படித்தோடனே சொல்லிட்டேன், ப்ரோ சூப்பர், எப்போ போகிறோம் ஷூட்டிங் அப்படின்னா. சில படங்கள் அப்படி இருக்கும், சில படங்கள் அப்படி இருக்கும்.